சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூ. 4000 கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. சுகாதாரம், தங்குமிடம், சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வறுமை, பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்கும் சிக்கி தவிக்கின்றனர். பெரும்பாலான முதியவர்கள் தனிமையே வாழ்ந்து வருவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களின் துயரை துடைக்க மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது. 55 டு 59 வயதுடைய முதியவர்களுக்கு ரூ. 2000, 60 வயது டு 79 வயதுடைய முதியவர்களுக்கு ரூ. 2500, 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூ. 3500 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூ. 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூ. 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது. அதாவது பிப்ரவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியானது 30,000 40,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். ஸோ இது சட்டமன்றத்திலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பாகையில் புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, முதிர்கன்னிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இது யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசானது அறிவிக்கலை. ஸோ புதுச்சேரியை சேர்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 55 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூ. 3500 பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரூ. 500 உயர்த்தி ரூ. 4000 அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் முதலே கொடுக்கறதுக்கான அறிவுறுத்தல் அரசாணையெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது தமிழக அரசானது அறிவிக்கலையான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கலை. தமிழ்நாடு பென்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்தளவு உயரலை. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடனில் போய்கிட்டு இருக்கு. அதனால் தேர்தலை முன்னிறுத்தி முதியோர்களுக்கான பென்ஷன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஸோ இப்போ இருக்கிறத விட கூடுதலான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெளியாகும். ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலுமே இப்போதைக்கு வெளியாகலை. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி உயர்த்திருக்காங்களோ அதே போல் கூடுதலாக முதியோர் பென்ஷன், அதாவது மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக ரூ. 2,500 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.